மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே காவேரி விஜய்க்கு கால் பண்ணதும் விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்துடணுமா? எத்தனை தடவை நான் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு காவேரி என் கூட அனுப்பி வச்சிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்களா? நீ தான் என் கூட வந்தியா? அப்படி இருக்கும்போது இப்போ நீ சொன்னோன்னே நான் வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பேசுகிறாங்க. உடனே காவேரி என்னங்க எங்கள் அம்மா சொன்னதும் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமாக என்னை கூப்பிடுறதுக்காக வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு எனக்கும் தான் நீ என் கூட வருவேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ உங்கள் அம்மா உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்போயுமே எனக்கு உரிய மரியாதையை கொடுத்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் என்னதை எதிர்பார்த்து அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நல்ல விதமாக தாங்க உங்ககிட்ட பேசுவாங்க, ப்ளீஸ்ங்க வீட்டுக்கு வாங்குங்க, வந்து என்னை கூப்பிட்டு போங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் போதும் போதும் நிப்பாட்டு, கொஞ்சம் மிரட்டினேன்னா உடனே பயந்து போயிட்டியா? இப்படி தானே எனக்கு இருந்திருக்கும். எத்தனை தடவை என்ன அலைய வச்ச, எத்தனை தடவை உன் வீட்டுக்கு நான் வந்து உன்னை கூப்பிட வரும்போதெல்லாம் வரமாட்டேன்னு என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி விரட்டி விட்டேன். இப்போ தெரியுதா என்னுடைய வழி என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு என்னங்க பழிக்கு பழி வாங்குறீங்களா? இது பழிக்கு பழி வாங்குற டைமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை காவேரி பழிக்கு பழி இல்லை, அதாவது என்னுடைய ஃபீலிங்ஸும் உனக்கு புரியணும்ல, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு இப்போவே கிளம்பி வாங்க, அம்மா இப்போ தான் நல்ல மூடில் இருக்காங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படியேவும் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது என்னை கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் உடனே நான் கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க கிளம்பி வீட்டுக்கு. அங்கே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க தம்பி, என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறதே என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து என் பொண்ணுக்கு பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு இங்கே ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை, நான் காவேரி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அதுதான் இப்போ பிரச்சனை, உங்கள் பாட்டி என்னென்னா காவேரியை டிவோர்ஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டு போனால் காவேரி நல்லா இருப்பாளா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பாட்டிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், இப்போவே நான் காவேரி எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு அங்கே ஏதாவது கௌரவ குறைச்சல் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா என் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்துடணும், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிங்க தென் உங்களோட முடிவு தான் என்னுடைய முடிவு, அப்படி காவேரிக்கு எந்த கௌரவ குறைச்சலும் மரியாதை இல்லாமல் நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட மாட்டேன், காவேரியை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தென், நீங்கள் இப்போ எப்படி காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் அவளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க இப்போ உங்களை நம்பி தான் நான் காவேரியும் உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரனும் அத்தை அதெல்லாம் விஜய் நல்லா பார்த்துக்குவாங்க, நீங்கள் எது நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் ஆமாம்மா நீங்கள் பார்த்துக்கிறத விட விஜய் நல்லா பார்த்துக்குவாருன்னு காவேரி ஏற்கனவே சொன்னால, அப்படி இருக்கும்போது நல்லா தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு ஏற்கனவே நிறையா பிட்டா போட்டு வச்சிருக்கா போலுக்கே நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுலேயும். இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ஏம்மா அதான் சொல்லிட்டாங்கல்ல அவர் நல்லா பார்த்துக்குவாங்கம்மா, நீங்கள் எப்படி மனசு மாறுறீங்களோ அதே மாதிரி தாத்தா பாட்டி கிட்ட போய் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னால் பாட்டி கண்டிப்பாக மனசு மாறிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து கிளம்பு உன் புருஷன் கூட அப்படி சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியும் காவேரி எல்லாம் பெட்டி படுக்கை எடுத்து ரொம்ப சந்தோஷமா சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் கூப்பிட்டுட்டு. இங்கே காவேரியும் விஜயும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் தாத்தா நின்றுட்டு விஜய் காவேரி கூப்பிட்டு வந்துட்டியாப்பா, காவேரி உங்க கூட வந்துட்டாளா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமாம் தாத்தா காவேரியோட அம்மா மனசு மாதிரி காவேரி என் கூட அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா. உடனே உங்கள் பாட்டி வந்துட்டு அது எப்படி அனுப்பி வைக்காமல் இருப்பாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் பயந்து போயிட்டாங்க போலுக்க, எப்படியும் டிவோர்ஸ் பண்ணால் அவள் வந்து இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது வந்துடும், இனிமேலும் அந்த வீட்டில் அவள் வர முடியாது, மொத்த சொத்தையும் அனுபவிக்கணும்ல, அதனால் அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, என் மேலே உள்ள பாசத்தில் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு நினச்சா, நீங்கள் என்ன காவேரி எப்படி வெறுத்து ஒதுக்குற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விஜய் இவங்க வாட்டில் அந்த மாதிரி சண்டை போட்டு போவாங்களாம், இப்போ திடீர்னு அவங்க கூட காவேரியை அனுப்பி வைப்பாங்களாம், இதெல்லாம் ட்ராமா மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி நான் ஒன்று சொல்லணும்னு வந்தேன், அதை சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு கல்யாணி நிப்பாட்டு அவன் ஏதோ சொல்ல வரல அமைதியார் அப்படி சொல்கிறாங்க. உடனே உன் தாத்தா விஜய்கிட்ட என்னடா விஜய் சொல்லு அப்படின்னு தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கிறா தாத்தா, இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னதும் அவங்க அம்மா மனசு மாதிரி உடனே என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு
அனுப்பி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "இது என்ன புது கதையா இருக்குது? இத்தன நாளா இத யாருக்கும் சொல்லாம இவ எப்படி மறைச்சுக்கிட்டு இருந்தாளாம்? இதெல்லாம் நம்ப முடியிற மாதிரியா இருக்குது. டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னு ஏதாவது ஒரு வழிய சொல்லி, என்ன உன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பொய் சொல்லி இப்படி அனுப்பி விட்டுருக்காங்க. அதான் நெனைக்கிறேன். உண்மையிலே அவ கர்ப்பமா இருந்தான்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லையா? அப்புறம் எப்படி அவ கர்ப்பமா இருப்பா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கண்ட மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க உடனே காவேரி விஜய்க்கு கோவம் வருது. "என்ன பாட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ வயதுல என் குழந்தை தான் வளருது பாட்டி" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, "பாட்டி இதுவரைக்கும் நீங்க எங்ககிட்ட பேசினதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். என்ன சந்தேகப்படுற மாரி இப்படி பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கோவமா பேசுறாங்க. தாத்தா இருந்துட்டு, "கல்யாணி நிப்பாட்டுறியா?" அப்படிங்கிறாங்க. விஜய் உடனே, "இனிமேலும் காவேரி இந்த வீட்ல சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல பாட்டி. நான் இப்பவே காவேரிய கூப்பிட்டு போறேன். வெளியில இந்த வீட்ட விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "அதான் எங்க 2 பேத்தையும் விட்டு பிரிச்சு போகிற மாரி பண்ணிட்டல்ல. இது உனக்கு சந்தோஷமா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரி கிட்ட பேசுறாங்க. காவேரி விஜய் கிட்ட, "விஜய் வேண்டாம் விஜய். பாட்டி மனசு மாறி என்ன ஏத்துக்கிடட்டும். அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க விஜய். வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "பாட்டி மனசு மாறுவாங்க. ஆனா நீ இந்த நிலைமையில இருக்கும்போது உன்ன நானு தனியா விட முடியாது காவேரி. நான் உன் கூட வர்றேன். நான் பெட்டி படிக்கப்புலாம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமா கிளம்புறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு. எடுத்துட்டு வெளியில வராங்க. "தாத்தா என்னடா விஜய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி ஏதோ இப்படி சொன்னான்னா, நீ அதை பெருசாக்கிட்டு வெளியில போணும்னு நினைக்கிறீங்களே!" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "இல்ல தாத்தா, பாட்டியோட வாயில இப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகு இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. உடனேவும் இங்க அ ப வி காவேரியும், "தாத்தா பாட்டிய விட்டு நீங்க வெளியில வர்றது நல்லது கிடையாதுங்க. நீங்க இங்கேயே இருங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா வந்து கேட்குற மாரி இல்ல. தாத்தாவும் கெஞ்சி பார்க்குறாங்க. உடனேவும் தாத்தாவும் கெஞ்சி பார்க்குறாங்கன்னா, விஜய் வந்துட்டு, "இல்ல தாத்தா, பாட்டி மனசு மாறி என்னையும் காவேரியும் சேர்ந்து ஏத்துக்கிட்டா தான் நான் இங்க வருவேன். அதுவரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிடுறாங்க. விஜயும் காவேரியும் வெளிய நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க பாட்டி பேசினதெல்லாம் நினைச்சு ஏங்க இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி உங்க மேல பாசத்துல தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அத காரணம் காட்டி நீங்க இந்த வீட்ட விட்டு வரதெல்லாம் நல்லதா இல்லங்க" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல உன்ன தப்பா பேசும்போது என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம இப்பவே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய், காவேரியும் கிளம்பி போறாங்க. "எங்கங்க போக?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப நம்ம வேணா நம்ம உங்க வீட்டுக்கே போவோம். அதுக்கடுத்து வேற வீட்ட பார்த்துட்டு போகலாம்" அப்படிங்கிறாங்க. உடனே, "எதுக்குங்க எங்க வீட்டுக்கு? வேண்டாங்க. நம்ம ஏதாவது வேறு வீடு பார்த்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் வந்து, "இல்ல காவேரி, ஒரு நாள் வந்து உங்க வீட்ல இரு. அதுக்கடுத்து நானு சொல்றேன். இல்லாட்டி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "சரிங்க, இப்பவே நம்ம கிளம்பி எங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் பேட்டியோட சேர்ந்து வர்றத பார்த்துட்டு சாரதா, "என்னாச்சு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு அதுவும் பாட்டி ஏத்துக்கவே இல்லையா? "நான் சொன்னேன்ல, உங்க பாட்டி பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க கண்டிப்பா காவேரி ஏத்துக்க மாட்டாங்க. அங்க நல்லா இருக்க மாட்டான்னு நான் தான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லம்மா, பாட்டி ஏதோ மன கஷ்டத்தினால இப்படி பேசுறாங்க. விஜய் மேல உள்ள பாசத்தினால. பாட்டி மேல எந்த தப்புமே இல்லம்மா. எல்லாமே வந்து என் மேல தான் தப்பு" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தன நாளா தாத்தாவும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுறதுக்காக எத்தன தடவ வந்தாங்க. ஆனா நீங்க மனசு மாறுனீங்களா? மனசு மாறலையே. பிடிவாதமா இருந்தீங்கல்ல. அதே மாதிரி தான் இப்ப பாட்டியும் பிடிவாதமா இருக்கிறாங்க. அவங்க எப்போ மனசு மாறுவாங்கன்னு தெரியல. அதுவரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ண? அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துகிட்டு, "பாட்டி இவ்வளோ பிடிவாதமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல" அப்படிங்கிறாங்க. காவேரி இருந்துட்டு, "அம்மாவோட பாட்டி பிடிவாதம் அதிகம்லாம் கிடையாதுக்கா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவும், "என்ன தம்பி இப்ப பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு ஒரு நாள் வந்து காவேரி இங்க இருக்கட்டும். நான் அடுத்து வேற வீடு பார்த்துட்டு நானும் காவேரியும் கிளம்பி போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு, "இதுக்கு இங்கேயே நீங்க 2 பேருமே இங்கேயே இருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல இங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நீங்க பக்கத்துல உள்ள போர்ஷன்ல கூட இருந்துக்கோங்க. அந்த மாமி வந்து வீட்ல" அப்படின்னு சொன்னதும், "ஆமால்ல, இங்க கூட இருந்துக்கலாம்ல" அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பழைய மாதிரியே விஜய் அந்த மாமியோட வீட்டு வாடகை எடுத்து அங்கேயே தங்கிடுறாங்க காவேரியோட சேர்ந்து. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.